திருவள்ளூர் மாவட்டத்தில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியும் அரிவாளால் வெட்டியும் புது மாப்பிள்ளை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கொல்லப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படும் நிலையில் அது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவள்ளூரில் தொடர்ந்து அரங்கேறும் நாட்டு வெடிகுண்டு சம்பவங்கள். கைகட்டி காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழும் நிலையில் நடந்தேறியிருக்கும் மற்றொரு பாம் கொலை சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் டேங்க் தெருவைச் சேர்ந்தவர் ராஜ்கமல். அவர் ஐடிஐ படித்து முடித்துவிட்டு உளுந்தை கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வெள்ளவேடு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீவர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து வந்த ராஜ்கமல் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அப்பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடம்பத்தூர் அருகே உள்ள அகரம் சன்சிட்டி பகுதியில் குடியேறி மனைவியோடு வசித்து வந்தார் ராஜ்கமல். திருமணம் முடிந்து 2 மாதங்களே ஆன நிலையில் மனைவி ஸ்ரீவர்ஷினிக்கு தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சி நடத்துவதற்காக பணிக்கு செல்லாமல் நிகழ்ச்சிக்கு தேவையான வேலைகளை பார்த்து வந்திருக்கிறார். இதற்கிடையே ஸ்ரீவர்ஷினி வீட்டாரும் இருவரையும் ஏற்றுக்கொண்டு ராஜ்கமல் புதிதாக குடியேறிய வீட்டுக்கு வர சம்மதித்தனர். மாமனார் குடும்பத்தினருக்காக தடபுடல் விருந்து ஏற்பாடு செய்து வேலைகளை இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்த ராஜ்கமலுக்கு நேர்ந்த சம்பவம் நடுநடுங்க வைக்கிறது. கடந்த சனிக்கிழமை இரவு தனது பெற்றோருக்கு சமைப்பதற்காக அரிசி வாங்க கணவன் ராஜ்கமலை மனைவி ஸ்ரீவர்ஷினி கடைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கடம்பத்தூரில் உள்ள கடைக்கு சென்ற ராஜ்கமல் மனைவி கூறிய அரிசியை வாங்காமல் பச்சை அரிசியை வாங்கி வந்ததால் மீண்டும் கடைக்கு அனுப்பி இருக்கிறார் ஸ்ரீவர்ஷினி. இதனையடுத்து ராஜ்கமல் நண்பன் தீபனோடு கடைக்கு சென்று கொண்டிருந்த போது இருட்டான பகுதியில் வைத்து பின்னால் 2 சக்கர வாகனத்தில் துரத்தி கொண்டு வந்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீச தொடங்கினர். 3 வெடிகுண்டுகளில் இருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொண்டு பைக்கை வேகமெடுத்து தப்ப முயன்ற போது திடீரென பைக் ஆஃப் ஆனதே அவரை தீர்த்து கட்ட மர்ம நபர்களுக்கு வசதியாக இருந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பைக்கை சாலையிலேயே போட்டுவிட்டு இருவரும் தப்பி ஓட முயன்ற நிலையில் தீபன் தப்பித்து ஓடிவிட ராஜ்கமல் மர்ம கும்பலிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் இருந்து தப்பித்த ராஜ்கமல் அரிவாள் வெட்டில் இருந்து தப்பிக்க முடியவில்லை. சரமாரியாக ராஜ்கமலை மர்ம கும்பல் வெட்டிய நிலையில் நிலை குலைந்து நிகழ்விடத்திலேயே ராஜ்கமல் உயிரிழந்தார். இவரின் கொலைக்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்புதான் பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராஜ்கமலை அவர்கள் ஆத்திரத்தில் கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதோடு வைசாரி நகர் அருகே இலவச வீட்டு மனைகளை வாங்கி விற்பதில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் ராஜ்கமல் கொல்லப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுகிறது. மேலும் தன்னை ரவுடி என காட்டிக்கொள்ள இந்த கொலையை செய்துவிட்டு சிலர் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. திருவள்ளூர் மப்பேடு மணவாள நகர் உள்ளிட்ட காவல் நிலைய எல்லைகளில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4 வெடிகுண்டு வீச்சு சம்பவங்கள் நடந்தேறியிருக்கும் நிலையில் 3 பேர் கொல்லப்பட்டனர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தலைவிரித்தாடுவதை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வரும் நிலையில் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்படுவது தொடர்ந்து அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக அம்மாவட்ட மக்கள் குமுறுகின்றனர்.